நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊசீக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு, தக்வாவோடு வாழுமாறு, இறையச்சதாரிகளாக வாழுமாறு தான் உங்களுக்கு வசியத்து சொல்லுவேன் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சஹாபி கேட்குகிறார், மரண நேரத்திலே, இறுதி பிரியாவிடை நேரத்திலே ஒரு உபதேசம் செய்தால் எதனை யார சொல்லலாம் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று கேட்குகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊசீக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு, தக்வாவோடு வாழுமாறு தான் உங்களுக்கு வசியத்து சொல்லுவேன் என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தக்வாவிற்கு அவ்வளவு பெருமதி பெருமானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இந்த தக்வாவை தான், இந்த இறையச்சத்தை தான், இந்த நோன்பை நாங்கள் சரியாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதுவரும் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் நோட்போமாக இருந்தால் இந்த தக்வாவைத்தான் இந்த நோன்பு எங்களிடத்தில் ஏற்படுத்துகிறது. அதனைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் நோன்பென்ற கடமை உங்களுக்கு விதியாக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இந்த தக்வாவிற்குரியவர்கள் யார், இவர்களுடைய பண்பு என்ன என்பதை 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 133வது வசனமாக சொல்லுகின்ற போது, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், ஏ மனிதர்களே, நீங்கள் எல்லாம் வானம் பூமி அளவு விசாலமான அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். அந்த சுவர்க்கம் உஇத்தத்தில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் இறையச்சதாரிகளுக்கு யாரெல்லாம் இந்த உலகத்திலே தக்வாவோடு வாழுவார்களோ அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுடைய பண்பை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்ற போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வதர்ரா, அவர்கள் அந்த இறையச்சதாரிகள் தக்வாவுடையவர்கள் தமக்கு ஏற்படுகின்ற கஷ்டமான நேரத்திலும் சந்தோஷமான நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்வார்கள். தமக்கு வறுமை இருந்தாலும் தமக்கு கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்று வருகின்ற போது தர்மம் செய்வார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறையச்சதாரிகளின் முதலாவது பண்பாக சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, வல் காலிமீனல் கைல், அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்ற போது அந்த கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள். அளவுக்கு மிஞ்சிய கோபம் ஏற்படுகின்ற போது அந்த கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி விடுவார்கள். அதுபோன்று வல் ஆஃபீனா அனின் நாஸ், அவர்கள் அடுத்த மனிதர்களை, பிற மனிதர்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் தஆலா மன்னிப்பார்கள் என்பதை சொல்லுகின்ற போது தன்னுடைய தந்தையை மன்னிப்பார், நெருங்கிய உறவினர்களை மன்னிப்பார் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், வல் ஆஃபீனா அனின் நாஸ், பிற மனிதர்களை அவர்கள் மன்னிப்பார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் எதனை செய்தாலும் மன்னிப்பார்கள், மன்னிப்பென்ற தன்மையோடு அவர்கள் வாழுவார்கள் என்பதை அல் குர்ஆன் சூரா ஆல இம்ரான் 133வது வசனமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே இந்த பண்பு அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கிய நபித்தோழர்கள், நபி அவர்களிடத்திலே நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டு ஜகாத்திற்காக அல்லது தர்மத்திற்காக வந்த பொருட்களை மக்களுக்கு விநியோகம் செய்கிறார்கள். விநியோகம் செய்த போது ஒரு மனிதர் அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு பாதையால் செல்லுகிறார். சில சஹாபாக்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே இவர் சென்று சொல்லுகிறார், முஹம்மத் இந்த பொருட்களை விநியோகம் செய்கின்ற விடயத்தில் நீதம் தவறிவிட்டார், அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்லுகிறார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த தோழர் இப்படி சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நீதமான ஒருவரை நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்க கூடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்சூமியா கோத்திரத்து பெண் திருடிய சம்பவத்திலே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஃபாஅத் செய்ய சென்றபோது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் அன்ன ஃபாத்திமா பின்தி முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை நான் வெட்டுவேன் என்று சொன்ன நீதமான தலைவர் அல்லாஹ்வுடைய தூதுவர் அவரை பார்த்து இவர் இப்படி சொல்லுகிறார். சொன்னபோது கேட்டுக்கொண்டிருந்த சஹாபி சொல்லுகிறார், நான் இதனை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டு ஓடி வந்து நபியோடத்திலே சொல்லுகிறார். சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்திரம் அடைகிறார்கள். நபி அவர்கள் கோபப்படுகிறார்கள். கோபப்பட்டு விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் மௌனமாக இருந்து விட்டு சொல்லுகிறார்கள், லகது ஊதிய மூசா அக்ஸர மின் சாலிக, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனூ இஸ்ரவேலர்களால் இதனை விட அதிகமாக துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தக்வா என்ற பண்பு எங்களிடத்தில் ஏற்படுகின்ற போது இந்த பொறுமை எங்களிலே ஏற்படும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அல் குர்ஆன் சூரா ஆல இம்ரான் சொல்லுகின்ற 133வது வசனம் சொல்லுகின்ற
அனைத்து பண்புகளும் எங்களிடத்தில் ஏற்படும். அப்படியான பண்பை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த ரமதானுடைய மாதம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் இறையச்சதாரிகளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் செய்வானாக.